மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுக்கநாத திருக்கல்யாணம். மங்கள நான் பூட்டி ஊர்மெச்சும் வகையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரையின் அரசியாம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். மணக்கோலத்தில் மீனாட்சி சொக்கரை கண்டு மனமுருக வழிபாடு. மீனாட்சி கழுத்தில் மங்கள நான் ஏறியதும் தாலி மாற்றிக்கொண்ட பெண் பக்தர்கள். கூடியிருந்த ஏராளமானோர் தங்களது தாலிகளை புதுப்பித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கு வேண்டுதல். கொடைக்கானலில் 3வது நாளாக நடைபெயர்ச்சி சைக்கிள் சவாரி செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம். தொடர்ந்து 15-20 ஆண்டுகள் இப்படியான வளர்ச்சி நடந்தால் சீனா, தென்கொரியா போன்ற வளர்ச்சி இங்கேயும் நிச்சயம் சாத்தியம் என பதிவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தவேக தலைவர் விஜய் பட்டு வெட்டியுடன் வழிபாடு. அதிகாலை 5 மணிக்கு கடலில் கால் நனைத்துவிட்டு கோவிலுக்கு சென்று மனமுருக சுவாமி தரிசனம். முருகபெருமானின் விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்ற தவேக தலைவர் விஜய். கையில் வேல் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் கௌரவித்த கோவில் நிர்வாகம். அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படத்தை டவுன்லோட் செய்து பார்த்ததை இணையதளத்தில் பதிவிட்ட விவகாரம். ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி இன்சார்ஜாக இருந்த யுவராஜ் என்பவர் கைது. இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதியளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திருவள்ளூர் தேர்வாய்கண்டிகை சிப்காட்டில் எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நச்சுவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் மேலும் 4 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைவு. ஒரு பவன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 130 ரூபாய் விலை சரிந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவு. 1 கிராம் 265 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை. சிக்கிம் மாநிலத்தில் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய நடனமாடி வரவேற்பு. ஹெங்டாங்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலத்தின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பு. சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. ये है आपकी சிக்கிமில் ஆர்வமுடன் விளையாண்டு உற்சாகம். आप अच्छा कोच बनेगा बाद में. ஒடிசாவில் கடும் வெப்ப அலையால் அதிகரிக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் 2 உயிரிழப்பு. சத்தீஸ்கரின் ராய்ப்பூர் அரசு மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டு அமைப்பு. பனிக்கட்டிகள், உப்பு, சர்க்கரை கரைசல் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை தயார் நிலை. பொறியாளரை தாக்கிய வழக்கில் மகாராஷ்டிர அமைச்சர் நிதேஷ் ராணேவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். சட்டம் இயற்றுபவர்களை சட்டத்தை கையில் எடுப்பதை ஏற்க முடியாது என நீதிபதி கண்டிப்பு. பஞ்சாபின் பாட்டியாலா அருகே ரயில் தண்டவாளத்தில் வெடித்த வெடிகுண்டு. அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் ஒன்றும் சிதறி கிடந்ததால் அதிர்ச்சி. விசாரணை தீவிரம். ராஜஸ்தானில் திடீரென சுழன்றடித்த சுழற்காற்றால் பரபரப்பு. 36 ஜோடிகளுக்கு திருமணம் நடக்க இருந்த இடத்தில் பந்தல் காற்றில் பறந்ததால் அலறியடித்து மக்கள் ஓட்டம். முதலில் போரை நிறுத்துங்கள், அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை திறப்போம், பின்னர் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசலாம். 3 முக்கிய நிலைகளை குறிப்பிட்டு அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவை வழங்கிய ஈரான் அரசு. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானின் முன்மொழிவு பற்றி அமெரிக்கா விவாதம். தேசிய பாதுகாப்பு குழுவுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை மேற்கொண்டதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் 2 ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14 ஆனது. இடிபாடுகளுக்குள் சிக்கி மீட்கப்பட்ட பலர் உயிருக்கு போராடுவதால் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம்.
4 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றார் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ். வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் வழங்கிய தேநீர் விருந்தில் பங்கேற்பு. தெற்கு சூடானின் தலைநகர் ஜூபா அருகே சிறிய ரக விமானம் விபத்து. கென்யா நாட்டைச் சேர்ந்த 2 உட்பட 14 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் திருவிழாவின் இன்றைய லீக் ஆட்டத்தில் வெல்லப்போவது யார்? சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. பல்வேறு கோயில்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்ற சித்திரை திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வேண்டுதல்.